ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? நம்ம ப்ரெசண்ட் டீச்சிங்கில் இருக்கவங்க, கெரியரில் இருக்கிறவங்க ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்கிறத பண்ணுறீங்க இல்லைங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே. ஸோ இதில் வந்து என்ன பெனிஃபிட்டு? எதுக்காக வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் நம்ம டீச்சர்ஸ்? அது நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம லெசன் பிளான் பண்ணும்போதே வந்து ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு வி ஆர் டூயிங் த ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டினா என்ன? ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கு வந்து வாட் இஸ் த பெனிஃபிட்? வை we யூஸ் த ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி இன் ஸ்டெம் எஜுகேஷன்? ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி அப்படின்றது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து இன்வால்வ் பண்ண வைக்கணும் நம்ம. அண்ட் தென் எல்லாரையும் வந்து மெட்டீரியல்ஸ் கொண்டு வர வைக்கணும். இதெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த டாஸ்க்கெலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வைக்கிறோம் அப்படின்னா சும்மா கிடையாது. அதுக்கு ப்ரியர் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் அ ப்ரைமரி கிளாஸ் அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் வந்து ஒரு 1 வீக் பிஃபோராகவே வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்க்கு. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கொண்டு வரணும் ஸ்டூடெண்ட்ஸ் வென் தே கம். இதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொண்டு வருவாங்களா? இட்ஸ் அ கொஷின் மார்க் இல்லைங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு வரும், ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு வர மாட்டான். Almost those who are interested, those who are the parents are very much interested in their child's education, they will guide them. So those parents வந்து those who are working, those parents அது வந்து அவங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து அந்த டைமில் அந்த மெட்டீரியல்ஸை வந்து கொண்டு வர முடியாமல் போகலாம். ஸோ அந்த சைல்டையும் வந்து நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும்போது என்கேஜ் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளுடைய டியூட்டி. வாட் இஸ் த மெயின் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி பண்ண வைக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கான்செப்ட்டு உள்ளே போய் சேரணும், மெமரியில் போய் ரெஜிஸ்டர் ஆகணும். இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதால இந்த கான்செப்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும், மனசில் பதிய வைக்கணும். அப்போ தான் வந்து அவன் எக்ஸாம் எழுதும்போது ஏதாச்சும் அவன் வந்து அவனுடைய அவுட்புட்டை வந்து கொடுப்பான் அப்படின்றதுக்காக தான் வி ஆர் டூயிங் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டூயிங் த ஆக்டிவிட்டி டியூரிங் அவர் டீச்சிங். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு? ஸோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியாச்சு. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு? வி ஹாவ் டு பிளான் ஃபார் த மெட்டீரியல்ஸ். ஸோ வி ஹாவ் டு பிளான் ஃபார் த ப்ரொசீஜர், ஹவு வி ஆர் கோயிங் டு எக்ஸிபிட் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் we the teachers should be thorough with the materials, we should be thorough with the procedure, and then we have to execute in the classroom. And before executing in the classroom, we have to tell the child, we have to give the proper instructions for the child to bring the material. எஸ், இந்த மெட்டீரியல் கொண்டு வாங்க, நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டெம் எஜுகேஷனில் வந்து நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுறேன். டிஐஒய் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், டூ இட் யுவர் செல்ஃப். ஸோ இது வந்து ஸ்டெம்மில் வந்து இட்ஸ் அ ஃபோர்மோஸ்ட் திங். ஒரு சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் அந்த கான்செப்டை வந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்லையுமே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் வந்து இந்த டிஐஒய் அப்படின்றது டூ இட் யுவர் செல்ஃப். வி ஹாவ் டு ட்ரெயின் த சைல்டு டு டூ தெம்செல்ஸ். And then we have to give all the main instructions which is essential for the child to do, whether it may be a home assignment or it may be a classroom work. We have to give the clear cut instruction. This is the topic, this is the activity we are going to do, this is the material, and this is the procedure அப்படின்னு சொல்லிட்டு we have to give the clear instruction before we start an activity. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளியராக இருக்கணும், நம்மளுடைய டாப்பிக்கும் சரி, நம்மளுடைய ஆக்டிவிட்டியும் சரி. அண்ட் தென் வி ஹாவ் டு கிவ் த, அதாவது கிரியேட் த இன்ட்ரெஸ்ட் இன் த சைல்டு. ஸோ டுமாரோ இஸ் அன் ஆக்டிவிட்டி கிளாஸ் சில்ட்ரன். ஸோ கைண்ட்லி பிரிங் ஆல் த மெட்டீரியல்ஸ். ஸோ அந்த சைல்டு எல்லாருடைய முகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். ஸோ மெயின்லி பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கூலு, இந்த ப்ரைமரி லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தே வில் பி வெரி ஹாப்பி இன் டூயிங் தட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். புக் லேர்னிங்கை விட இந்த ஆக்டிவிட்டி செஞ்சு பார்க்கறதுல தே வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் தென் அதை நீங்கள் ப்ரியராகவே சொல்லிட்டீங்க அப்படின்னா தே வில் பி மோர் இன்வால்வ். என்னை கேட்டால் வந்து எல்லா கிளாஸுமே வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் பண்ணலாம், ஆனால் அது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். பட் குடும்ப அறிவும் நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் போனீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க்கும் வந்து சிம்பிளிஃபை ஆகிடும் இல்லைங்களா? ஸோ எப்போ பாரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு இல்லாமல், எப்போ பாரு செம்ம தியரி அந்த மாதிரி போடாமல், இப்போ பாரு வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இது நடந்தது அது நடந்ததுன்னு நம்ம சொல்லாமல் ஒரு ஹேண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டியாக நம்ம வந்து பண்ண வச்சா, இப்போ ரோல் ப்ளே பண்ண வச்சா தே வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் இன் டூயிங் த சோஷியல் இல்லைங்களா? ஒரு மேத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி எப்படி சொல்லலாம், ஒரு சர்வே கொடுக்கலாம், ஒரு சுச்சுவேஷன் கொடுக்கலாம்.
இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் பண்ண வைக்கலாம். கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, க்ரியேட்டிவ் திங்கிங். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டெம்லேயும் வி ஆர் கோயிங் டு டூ. எஸ். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, ப்ரொசீஜர் எப்படி பண்ண போகிறோம், அண்ட் ப்ரியர் பிளானிங், எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டெம் எஜுகேஷன் ஆல்சோ சில்ட்ரன். ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ ஆல் தோஸ் கைட்லைன்ஸ். அண்ட் தென் இப்போ நீங்கள் சயின்ஸ் ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க, இல்லை அதில் வந்து ஏதாச்சும் வந்து நைஃபோ இல்லை ஃபயரோ இன்வால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அண்ட் தென் வி ஹாவ் டு சே த சைல்டு பி காஷியஸ். அண்ட் இஃப் இட் இஸ் அண்ட் ஹோம் அசைன்மெண்ட் அப்படின்னா அது வந்து பேரண்ட்ஸ் கைடன்ஸோடு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடணும். பிகாஸ் without the parent guidance, the primary level children, the middle school children, they should not do. If it is an fire involved or any sharp edge material which பண்றாங்க அப்படின்னா they should do the activity in the parents guidance only. அண்ட் தென் மெயினாக பார்த்தீங்கன்னா இது நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஆன்லைன் டியூட்டரிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் வந்து இது மெயினாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஆன்லைன் டியூட்டரிங் பண்ணுறீங்க, அண்ட் ஆன்லைன் டியூட்டரிங்கில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் சொல்லும்போது யூ ஷுட் பி வெரி காஷியஸ். பிகாஸ் ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருந்தால் அந்த சைல்டு மட்டும் தான் இருப்பான் வீட்டில். ஸோ நீங்களும் அந்த சைல்டும் தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் இருப்பீங்க, அவன் அந்த சைடு இருப்பான். ஸோ நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிளியராக சொல்லணும். அண்ட் தென் அவனும் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அதை. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது. ஈவன் இந்த கிளாஸ் ரூம் ஆல்சோ, ஈவன் இட் இஸ் அன் ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி ஆல்சோ, வி ஹேவ் டு பி வெரி காஷியஸ் இல்லைங்களா. சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் சேஃப்டி மெஷர்ஸ், வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் த சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ இந்த தென் மெயின்லி பார்த்திங்கன்னா சயின்ஸு and the teachers தான் வந்து we have to be very cautious when we do the hands-on activities, even in the lab also. lab experiments பண்ணும்போதும் we should be very cautious in doing. ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எல்லா டைமும் வந்து லேப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. லோயர் கிளாஸ் பசங்களுக்கு லேப் அவைலபிலிட்டியாக இருக்காது ஸ்கூலில். ஹை ஸ்கூல் பசங்க யூஸ் பண்ணுவாங்க, ஹையர் செகண்டரி பசங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரைமரி லெவலில், ப்ரீ ப்ரைமரி லெவலில் கூட வந்து நம்ம எப்படி வந்து இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கை கொண்டு போகலாம் அப்படின்னா ஏஐ டூல்ஸ் இஸ் வெரி வெரி வாட் டு சே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இன் டீச்சிங்கில் நான் சொல்கிறது, நாட் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ டீச்சர்ஸ்க்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் ஏஐ டூல்ஸு. ஏன்னா வர்ச்சுவல் லேப்ஸு, வர்ச்சுவல் ஃபீல்ட் ட்ரிப்ஸ் பற்றி நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். those who have not visited, please go and visit it, and I have shared the link also. And then இப்போ நீங்கள் வந்து ஒரு லேப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்கன்னா அப்படி வர்ச்சுவலாகவே காமிக்கலாம். இப்போ ஒரு சோஷியல் டீச்சர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வர்ச்சுவலாகவே வந்து ஃபீல்ட் ட்ரிப் கூட்டின்னு போகலாம். அண்ட் தென் அதாவது ஒரு ஃபாரின் லேப்ஸை வந்து நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா வர்ச்சுவல் லேப்ஸ் காமிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஐ எம் கோயிங் டு ஷேர். ஓகேங்களா, மை அப்கமிங் வீடியோஸ். Okay, so kindly do subscribe and share my videos. Thank you.